இந்த சத்தத்தை என்னால் தாங்கிக்கவே முடியலை. ஒரு மாசமாக சாபம் மாதிரி என்னை துரத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கடிகாரம் உள்ளோட சத்தம் அப்படி என்ன பெருசாக செஞ்சிட போகுது? உங்களை சுற்றி கேட்குற மற்ற சத்தத்தை விட இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கக்கூட செய்யாது, அப்படி தானே? ஆனால் எனக்கு அப்படி இல்லை. வண்டியில் போகும்போது, மளிகை கடையில் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, காலையில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது, குளிக்கும்போது, முக்கியமாக தூங்கும்போது காதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கரை வச்சு அந்த சத்தத்தை போட்டு விட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் என் பிரச்சனையே. ஆக்சுவலாக அந்த வாட்சை எடுக்காமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை கண்டிப்பாக எனக்கு ஏற்பட்டே இருக்காது. ஆனால் இப்போ அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி மாட்டிக்கிட்டேன். அந்த வாட்சை எப்படியாவது தூக்கி போட்டுடணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஒரு நாள் வீட்டில் இருந்த பெரிய சுத்திகளை எடுத்து அடித்து தூள் தூளாக உடச்சி எரிஞ்சிட்டேன். ஆனால் மறுநாள் காலையில் என்னோட பெட்டுக்கு பக்கத்தில் இருந்த டேபிளில் அந்த வாட்ச் மறுபடியும் புதுசாக ஓடிக்கிட்டு இருந்தது. மறுநாள் குப்பைத்தொட்டியில் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் பீச்சுக்கு கொண்டு போய் கடலில் தூக்கி எறிஞ்சேன். ஆனால் மறுபடியும் அந்த வாட்ச் 2 நாளைக்குள்ளே என்கிட்ட திரும்பி வந்து சேர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை எல்லாம் கிடையாது. அந்த வாட்சை தொலைக்க இது வரைக்கும் 30 முறை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் முடியலை. இப்போதான் நான் பண்ணது தப்புன்னு எனக்குள்ள ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கு. சரி, அந்த வாட்ச் யாரோடது? என்னோட உயிர் நண்பனோட வாட்ச் தான். சரி, அது எப்படி என்கிட்ட வந்துச்சு? அவனை கொல்லும்போது ஞாபகார்த்தமா? இல்லை, அவனை கொன்னுட்டன்ற ஒரு வெற்றிக்கான அடையாளமாக அதை எடுத்து வச்சிருக்கேன். சரி, நான் ஏன் அவனை கொன்னேன்? அப்புறம் 5 வருஷமாக லவ் பண்ண பொண்ணை திடீர்னு வந்து கரெக்ட் பண்ணால் கோபம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் லவ் பண்ண பொண்ணை உங்களோட ஃப்ரெண்ட், அதுவும் உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொண்டு போனால் கோபம் வருமா வராதா? அதான் கரெக்டாக பிளான் பண்ணி யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி. இது நடந்து சரியாக 1 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் என் மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலை. அவனோட வாட்சை எடுக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டுவேன்னு நினைக்கவே இல்லை. இப்படி மட்டும் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அதை தொற்றுக்க கூட மாட்டேன். ஆனால் இப்போ திரும்ப 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 கேட்குற அந்த சத்தத்தால் என்னோட தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே அந்த சத்தத்தை தாங்கிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கோணூசியை எடுத்து என்னோட 2 காதலையும் நானே குத்திக்கிட்டேன். வலி, உயிர் போச்சு. ஆனால் அந்த வலியவும் தாண்டி எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம், என்னை சுற்றி கேட்ட சத்தமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிச்சது. 2 காதலையும் வலியற ரத்தத்தோட ஹாலுக்கு வந்து டிவியை ஆன் பண்ணி ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டேன். எஸ் 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 சுத்தமாக எனக்கு எதுவுமே கேட்கல. அந்த சந்தோஷத்தோடையே பக்கத்தில் இருந்த சேரில் உட்காந்தேன். என்னை சுற்றி என்ன நடக்குது ஒன்றுமே தெரியலை. ஆனால் என்னோட சந்தோஷம் 5 நிமிஷம் கூட நீடிக்கலை. இப்போ என்ன பண்ணுறது? சத்தியமாக எனக்கும் தெரியலை. அப்போ நான் சாகிறது தான் இதுக்கு தீர்வாக இருக்குமா?